பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக்கொண்டு வந்தான். அல்லாஹ் தஆலா பிறகு கூறுகிறான், உலாயிக அல்லதீன அஷ்தரவுல் ضலாலத பில் ஹுதா, நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை இவர்கள் கொள்முதல் செய்து கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்களுடைய வியாபாரம் லாபம் தராது. ஃபமா கானு முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஹிதாயத்துக்கு பகரமாக வழிகேட்டை கொள்முதல் செய்தவர்கள் இவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, முனாஃபிக்குகள் ஹிதாயத்தை விட்டுவிட்டு வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முனாஃபிக்குகள் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தர்ஜுமா செய்கிறார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் பிறகு அவர்கள் காஃபிர்களாக மாறினார்கள் என்று கூறுகிறார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹிதாயத்தை காட்டிலும் வழிகேட்டை தான் இவர்கள் பிரியப்பட்டார்கள். எப்படியாக? அல்லாஹ் தஆலா சமூது கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வஅம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூது கூட்டத்தார்கள் அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை கொடுத்தோம், ஆனால் அவங்க ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, ஹிதாயத்தை காட்டிலும் குருட்டுத்தனத்தை தான் அவர்கள் நேசித்தார்கள், பிரியப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். அதாவது கருத்து என்னவென்றால், நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, ஹிதாயத்தை விட்டும் நகர்ந்து வழிகேட்டிலே அவர்கள் வந்து விட்டார்கள். ஹிதாயத்துக்கு பகரமாக வழிகேட்டை அவர்கள் கொள்முதல் செய்தார்கள். ஹிதாயத்தை அவர்கள் விற்றுவிட்டு வழிகேட்டை அவர்கள் கொள்முதல் செய்தார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க, பிறகு காஃபிராக ஆனார்கள். அப்படின்னாலும் ஒன்று தான். அல்லது ஈமானே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒன்று தான். ஏன்னா முனாஃபிக்குகளிலே, நயவஞ்சகர்களிலே இந்த இரண்டு கூட்டத்தார்களும் இருந்தார்கள். குர்ஆன் பேசுகின்றது நயவஞ்சகர்களை பற்றி, முனாஃபிக்குகளை பற்றி. தாலிக பிஅன்னஹும் ஆமனு சும்ம கஃபரு, நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டார்கள், பிறகு குஃப்ர் செய்தார்கள். எனவேதான் ஃபதுபிஅ அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்களிலே முத்திரையிடப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த மாதிரி உண்டான முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈமானே நசீபாகாத முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள். அவர்கள் ஈமான் என்ற அந்த வியாபாரத்தை அவர்கள் செய்யவில்லை. அவர்களுக்கு அதனால் லாபமும் கிடைக்கவில்லை, நேர்வழியும் அவர்கள் அடையவில்லை. ஹிதாயத்திலே இருந்து வெளியே போய் வழிகேட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் உறுதியான ஜமாத்துடைய கோட்டையை விட்டுவிட்டு குழப்பவாதிகளினுடைய அந்த சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்தார்கள். நிம்மதியாக வாழுகின்ற அந்த மைதானத்தை விட்டுவிட்டு அச்சமும் பயமும் நிறைந்த, இருளும் நிறைந்த அந்த கூட்டத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பரிசுத்தமான சுன்னத்தினுடைய அந்த பூஞ்சோலையை விட்டுவிட்டு அவர்கள் பித்அத் என்ற சுடுகாட்டை அவர்கள் தேர்ந்தெடுத்தார். இதுதான் முனாஃபிக்குகளுடைய வேலை இதுதான். அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லுகிறான், உலாயிக அல்லதீன அஷ்தரவு ضலாலத பில் ஹுதா, ஹிதாயத்துக்கு பகரமாக இவர்கள் வழிகேட்டை கொள்முதல் செய்தார்கள். இந்த கொள்முதல்னால என்ன லாபம் அவர்களுக்கு? எல்லாம் வியாபாரிகள் தான், முஹாஜிர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வியாபாரத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வியாபாரத்தில் எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் லாபம் இல்லாமல் இருக்காது. 5 பைசாவோ 10 பைசாவோ லாபத்தோட தான் வியாபாரம் பண்ணுவாங்க. லாபம் இல்லாமல் வியாபாரி அது வியாபாரம் பண்ண மாட்டான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அடே நீங்கள் ஆக்டிங் கொடுக்குறீங்களடா, இந்த ஆக்டிங்னால உலாயிக அல்லதீன அஷ்தரவு ضலாலத பில் ஹுதா, ஹிதாயத்துக்கு பகரமாக வழிகேட்டை இவர்கள் கொள்முதல் செய்தார்கள்.
ஃபமா ரபிஹத் திஜாரத்து, இந்த வியாபாரத்தினால ஒரு லாபமும் கிடையாது. துனியாவிலையும் லாபம் இல்லை, ஆகரத்திலையும் லாபம் இல்லை. மக்கானு முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு பிறகு மசலுஹும், முனாஃபிக்குகளுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். மசலுஹும் கமசலில்லதி ஸ்தௌகத நாரா ஃபலம்மா அதாஅத் மா ஹவ்லஹு தஹபல்லாஹு பினூரிஹிம் வதரகஹும் ஃபீ ظுலுமாத்தின் லா யுப்சிரூன் சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஷிர்கிலேயும் குஃப்ரிலேயும் இருளிலேயும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அல்லாஹ் தஆலா இதில் பேசுகிறான். அது இன்ஷா அல்லாஹ் பிறகு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.